அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை நடப்பிக்கிறவராய் ஆண்டவரே, நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, நீர் எங்களுடைய அருகிலே இருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரப்பப்படவும், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் நிரப்பப்படவும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய கவலைகளை மாற்றுகிறது
எங்களுடைய மன பாரங்களை போக்குகிறதற்காக நன்றி. கண்ணீரோடு வந்து நிற்கிற இந்த வேளையிலே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு ஆதாரமாய் இறங்கி வந்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருக்கிற இடம் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நிரம்பி வழிகிறதற்காக நன்றி. நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. லேனானா நானா ரபகது சலமரண்டா யாகடதியாலமனா லேமமரா சந்தரஹரதியாலரபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் பாடி ஆராதிக்கிற எல்லா பாடல்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடுகளவும் குறை வைக்காமலே
ஆசீர்வதித்தீர். சொல்லுவோம். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவரல்லோ திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர். பாடும். ஒரு வழி அடையும் போது, ஒரு வழி அடையும் போது, ஆமென். உங்களுடைய பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் புதிய பாதைகளை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். சத்துரு உங்களுக்காக ஒரு பாதையை அடைக்கும் போது ஆண்டவர் பல பாதைகளை, அதை காட்டிலும் உயர்ந்த பாதைகளை உங்களுக்காக ஆண்டவர் திறப்பார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அபூர்வமானவைகளை நடப்பிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் விசுவாசத்தோடு. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா சத்தமாய். ஒரு வழி அடையும் போது புது வழி. நீங்கள் பாடும் போதே வழிகள் திறக்கப்படுகிறது. திறந்த வாசலை அடைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை, திறந்த வாசலை, ஹல்லேலூயா, அடைக்காத ஆண்டவரல்லோ. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் திறந்த அந்த வாசலை, உங்களுக்காகவே திறக்கப்பட்ட அந்த வாசலை, ஆமென், ஒருவனும் பூட்டக்கூடிய சக்தி ஒருவனுக்கும் இல்லை. ஆண்டவர் அதை உங்களுக்காகவே திறந்திருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. ஆமென். லாரானா சந்தடவரா கத்துரமனா. ஹல்லேலூயா. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன்? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? சத்தமாய் எப்படி பாடுவேன் நான்? ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்கிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்களை குறித்து நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் வாசல்களை திறக்கிறவர். ஹல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்படுவதாக. வாசல்களே, ஹல்லேலூயா. வாசல்களே, ஹல்லேலூயா. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர்.
அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். ஆமென். அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்காட்டு குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே,
இடைவிடாதே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தார். ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தினம் காப்பே. சத்ருக்களை சிதற அடித்த சர்வவல். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்ருக்களை இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் சிதறடிக்கிறார். ஆமென். கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறான். ஆமென். என் சத்துருக்களை தண்ணீர்களை போல கர்த்தர் உடைந்து ஓட பண்ணினார். ஆமென். உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆமென், கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த இந்த ஆராதனை வேளையிலே அவர்கள் தண்ணீர்களை போல உடைந்தோடுகிறார்கள். உங்களுக்கு முன்பாக அவர்கள் ஓடி போகிறார்கள். ஒரு வழியாய் உங்களுக்கு முன்பாக வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போகிறார்கள். ஹல்லேலூயா. சத்தமாய் சத்ருக்களை சிதற அடித்த சர்வ லிமண்டலனா சந்தேனா, சத்ருக்களை சிதறி அடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. ஹல்லேலூயா. யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே, இஸ்ரவேலின்
மனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. நனனா நனா 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 நனா. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிறவராயிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறபடியினாலே, அவர் வெற்றி சிறந்தவராயிருக்கிறபடியினாலே, நமக்காக யுத்தத்தை அவர் செய்தபடியினாலே, ஆமென். யுத்தத்திலே வெற்றி பெறுகிற தெய்வம், யுத்தத்திலே வல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்மையும் வெற்றி பெற செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கின்றோம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். ஆமென். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் உமக்குள் மகிழ்ந்திருந்து உமது நாமத்தில் கொடியேற்றுவோம். நாங்கள் உமக்குள் மகிழ்ந்திருந்து உமது நாமத்தில் கொடியேற்றுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவன் தந்தவரையே நாம் உயர்த்திடுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவன் தந்தவரையே நாம் உயர்த்திடுவோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள்.
நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் அபிஷேகம் செய்தவரை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறார். கர்த்தர் அபிஷேகம் செய்தவரை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறார். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் வலது கரம் நம்மை நடத்திடுமே. ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் வலது கரம் நம்மை நடத்திடுமே. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து சத்தமாய். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். ஜீவ தேவனை குறித்தே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எங்களுடைய மேன்மை எல்லாம் எங்களுடைய ஆண்டவர் மாத்திரமே. எங்களுடைய மேன்மை எல்லாம் எங்களுடைய கர்த்தர் மாத்திரமே. ஏனென்றால் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. வேதம் சொல்லுகிறது இது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இது உங்களுடைய யுத்தம் அல்ல. நீங்கள் கவலைப்படுகிறதற்கு இது உங்களுக்கான யுத்தம் அல்ல. இது கர்த்தருடைய யுத்தம். உரபகனா சந்தரபகடதியாலரபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற இரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் என்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். நீங்க உட்கார்ந்திருந்து ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்க. இந்த வருகிற வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதெல்லாம் உங்களுடைய கண்கள்ல தெரியும். ஆண்டவர் எந்தெந்த ரீதிகளிலெல்லாம் ஆமென் உங்களுக்காக கிரியை செய்யணுமோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களை எப்படியெல்லாம் மட்டங்கடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வேலை செய்வார், இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர்.
மாற்றினீ பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீங்கள் வெட்கப்படுகிறதற்காக அல்ல ஆண்டவர் உங்களை அழைத்தது தேவஜனமே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்தது உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே, தம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி அழைத்த இந்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். விருதாவாகிடே அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ikadahantula banarashi anderenena limanda la la na 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 se enana andelelena limakarade nana ibakaradurushi akanahandelelema emakaradi kadarana na na limanda la la se lelelele matara பரிசுத்தாவியே நன்றி அப்பா. ஓ என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டிரே, பலியாகி என்னை மீட்டிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா. அநேகருக்கு மேலாக வானங்கள் திறக்கப்படுகிறது. பல வருஷமாக அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்குள்ளெல்லாம் இப்படிப்பட்ட கிரியைகள் நடைபெறுகிறது உங்கள் வாழ்க்கையில். ஆமென். உங்களுக்கு மேலாக அடைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் தானே அவர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. வானங்களை உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். அடைப்பட்ட வாசல்களை உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். பல நாட்கள் கழித்து நடைபெற போகிறவைகள் அல்ல, ஆமென், இந்த வாரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அடைப்பட்ட பல சூழல்களை ஆமென் ஆண்டவர் இந்த நாளிலே திறக்கிறார். Thank you அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரின் நொடி துளிகளிலும் உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இடைபடுவதாக. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே நனைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 29வது சங்கீதம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம் வருகிற வாரத்தில் தொடருவோம். இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த சங்கீத பகுதி நம்முடைய பிரசங்கத்திற்கு ஆதாரமாக இருக்கிறபடியினாலே இந்த சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம்.
29வது சங்கீதம் வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள் என்கிறதான தலைப்பிலிருந்து வாசிக்கலாம். நாம் வாசித்த அதே சங்கீதத்திலிருந்து 29வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். ஆமென். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு இடைபடுகிற அந்த தேவ வார்த்தைகளை ஆண்டவரே அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களையும் செவிகளையும் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவான்களின் புத்திரரே என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் எல்லாம் யார்? ஆண்டவருடைய பார்வையிலே பலவான்களின் புத்திரர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதமாய்த்தான் நம்மை நாம் பார்க்க வேண்டும். பலவான்களின் புத்திரர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆமென். நிறைய நேரங்களிலே நம்மை நாமே பலவீனர்களாக பார்க்கிற வேளையிலே பரிசுத்த வேதாகமும் நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயத்தை பாருங்கள். பலவான்களின் புத்திரர்கள். நீங்களும் நானும் பலவான்களின் புத்திரர்கள். பயந்து பயந்து ஒளிவதற்காக அல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது. வேத புஸ்தகம் நம்மை குறித்து பார்க்கிற விதம் என்னவென்று சொன்னால், நம்மை பலவான்களின் புத்திரர்களாக வேத புஸ்தகம் பார்க்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஒடுங்கி போனவர்களாக, பயந்து போனவர்களாக, தோல்வியுற்றவர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்மை பலவான்களின் புத்திரர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது முதலாவது வேத புஸ்தகம் நமக்கு படிப்பிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் யார் என்பதை வேத புஸ்தகம் என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுடைய துவக்கம் என்ன? உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? சித்தம் என்ன? திட்டம் என்ன? இவைகளை எல்லாம் பரிசுத்த வேதாகமம் ஆமென் நமக்கு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மை பார்க்கிற விதமாய்த்தான் நாம் நம்மை பார்க்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு செலுத்துங்கள் அல்ல, கர்த்தருக்கே செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? அந்த மகிமையையும் வல்லமையையும் பெற்று
பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரே மகிமையை பெற்றுக்கொள்ள, வல்லமையை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்கிறதாய் அங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருந்தாலும் சில காரியத்தை அவர் மனிதர்களோடு அல்லது தூதர்களோடு அல்லது பூமியில் உள்ள எந்த விஷயத்தோடும் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. ராஜ்யம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை கர்த்தருடையது. ஆமென். வல்லமை கர்த்தருடையது. இரட்சண்யம் கர்த்தருடையது. ஜெயம் கர்த்தருடையது. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கே சொந்தமானவைகள். ஆமென். இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கே சொந்தமானது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தையை பாருங்கள். இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்கள் தேவனுக்கே உரியவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் நாம் வாசித்த அதே சங்கீதத்திலே 29வது சங்கீதம் 1வது வசனம், இப்பொழுது 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்திற்குரிய அந்த கணம், அவருடைய அந்த தகுதிக்கேற்ற அந்த கணத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க, அந்த வசனத்திலே நாமத்திற்குரிய, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். நிறைய நேரங்களிலே ஆண்டவருடைய நாமத்திற்கேற்ற மகிமையை நாம் அவருக்கு செலுத்துகிறதில்லை. ஆமென். ஒரு முக்கியஸ்தர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கேற்ற கனத்தை நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது பொதுவான விஷயம், எல்லாரும் செய்கிறதான ஒரு காரியம்தான். ஆமென். நல்ல கனமுள்ள ஒரு மனுஷனை, ஒரு நபரை நாம் சந்திக்கும் போது அவருடைய மதிப்பிற்கேற்ற அந்த கனத்தை நாம் என்ன செய்கிறோம்? செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசங்களிலே நிறைய முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அவர்களை சந்திக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுடைய கனத்திற்கேற்ற அந்த மரியாதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவருக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும்? ஏன் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29 3 9 வரைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 3 9 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். இந்த சங்கீதத்திலே முதல் 2 வசனங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய சத்தத்திற்கான மகத்துவத்தை, மரியாதையை குறித்து இந்த சங்கீதம் பேசி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதையோ ஒன்றை இந்த 3வது வசனத்தின் துவக்கத்திலிருந்து சொல்ல விரும்புகிறார். முதலாவது நம்மிடத்தில் பேசுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், அவருக்கே உரிய, அவருக்குரிய மகிமை நீங்கள் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு 3வது வசனம் துவங்கி சொல்ல ஆரம்பிக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று.
பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அதிகாரம் நிறைந்த, அந்தஸ்து நிறைந்த மனிதர்கள் சிலர் சொல்லும்போது அவர்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொன்னால் சொன்னது தான், அதை மாற்றி எழுதவே முடியாது. ஆமென். அவர்கள் ஒரு தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மீறி யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சாதாரண படைப்பாகிய இந்த மனுஷர்களுக்கே அவர்களுடைய சத்தம், அவர்களுடைய தொனி இவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும்போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையாலே சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தம், ஹல்லேலூயா, அவருடைய சத்தம் உங்களிலே துணித்தால் போதும், மாற்றம் உண்டாகும். அவருடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தின் ஆமென் உள்ளே அறைகளுக்குள்ளே துணித்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அவருடைய சத்தத்திற்கு மிஞ்சின அதிகாரம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆதியாகமம் தொடங்கி வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய சத்தம் எவ்வளவு ஆச்சரியமானதாய் துணிக்கிறது என்று சொல்லி, நம்முடைய கர்த்தர் இருக்கிறவைகளை வைத்து ஒன்றை உருவாக்குகிறவர் அல்ல. இந்த உலகத்திலே எந்த மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எதையாகிலும் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது ஒரு பொருளை கொண்டு இன்னொரு பொருளை அவர்களால் உருவாக்க முடியும். மனிதன் ஒன்றையுமே தன்னிச்சையாக உருவாக்க முடியாது. ஒரு மேசையை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மரம் தேவை. ஒரு நல்ல ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு அதற்கு காரணிகள், ஃபேக்டர்ஸ், ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு தேவை. ஆனால் நம்முடைய தேவன் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளை கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. வெளிச்சம் இல்லாத நிலையிலே அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஆமென். சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இல்லாத இடத்திலே அவர் சூரியனையும் சந்திரனையும் வர வைத்தார். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர். ஆமென். நீங்கள் எத்தனை வருஷம் உங்களுடைய ஆயுள் முழுவதும் செலவழித்தாலும் நட்சத்திரங்களை எண்ணி உங்களால் தீராது. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதை எண்ண கூடுமானால், இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவைகளை அவர் பெயரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தெய்வம். அவருடைய சத்தம் சாதாரணமானதல்ல. அது உருவாக்கும் சத்தம், அது உயர்த்தும் சத்தம், அது நிரப்பும் சத்தம், அது அபிஷேகிக்கும் சத்தம், அது அனலாக்கும் சத்தம். ஒரு மனுஷனை எந்த இல்லாத நிலையிலும் இருந்து உருவாக்குகிற சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தம் கொண்ட அந்த தேவனை, அந்த சத்தத்தை பிறப்பிக்கும் சத்தம், உருவாக்கும் சத்தம் கொண்ட அந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் கர்த்தருக்கேற்ற அந்த சத்தத்திற்கேற்ற மரியாதை நீங்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். நிறைய நேரங்களிலே வேத புஸ்தகத்தை அதிகமாக நம்ம வாசித்து தியானித்தல்ல, வாசித்து இந்த இடத்துல இந்த வசனம் இருக்கும் என்று நமக்கு தெரியும். நாம் அந்த வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை மிகவும் எளிதாக நாம் நினைத்து விடுகிற நேரங்கள் நிறைய நேரங்களிலே காணப்படுகிறது உண்டு. இந்த வசனம் தானே, எனக்கு தெரிஞ்ச வசனம் தானே, இது எனக்கு மனப்பாடமாய் தெரியும், பல வருஷமாய் வாசித்திருக்கிறேன், பலர் பிரசங்கித்து கேட்டிருக்கிறேன், நானே பல முறைகள் பிரசங்கித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நேரங்களிலே நாம் கனத்தை கொடுக்காமல் கனவீனத்தை கொடுக்கிறோம் என்பதை யாராலும் மாற்றி சொல்ல முடியாத சில நேரங்களில் நாம் செய்கிறது உண்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருக்குரிய மகிமை, கர்த்தருக்கேற்ற மகிமையை கர்த்தருக்கே நாம் அதை செலுத்தி கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சத்தம் ஆமென் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஓ ஹல்லேலூயா.
ஆமென். ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுடைய குடும்பத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆமென். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆமென். எவ்வளவு இருள் நிறைந்ததா இருந்தாலும் ஆமென், பரிசுத்த ஆவியானவர் அசைவாட துவங்கின போது ஆமென், அங்கே வெளிச்சம் வந்தது, அங்கே உருவாக்கம் நடந்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உங்களுடைய சூழ்நிலைகள் மேல் அசைவாட விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது எதையும் உங்களுக்காய் ஆமென் உருவாக்கி தரும், எதையும் உங்களுக்காய் பேசும், யாரிடத்திலும் உங்களுக்காக போய் பேசும், பரிந்து பேசுகிற சத்தம் அவருடையது. மாத்திரமல்ல, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை என்ன செய்கிறது? முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அர்த்தம் என்ன? அவருக்கு முன்பாக இது பெரிய பலமுள்ள விஷயம், இதை ஒன்றுமே செய்ய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு விரோதமாய் இருப்பது எதையானாலும் ஆமென், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிறது எதுவானாலும் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காய் செயல்படுமே ஆனால் அவைகள் நிச்சயமாய் முறிக்கப்படும், உங்களுக்கான பாதைகள் திறக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமென். 7 மடங்கு அல்ல, 77 மடங்கு அக்கினி சூளை சூடாக்கப்பட்டாலும் அதன் நடுவிலே ஆமென் எரியப்பட்ட சத்ராக், மேஷாக், ஆபேத் நகோ என்பவர்கள் கர்த்தருக்காக நின்றபடியால் ஆமென், அந்த சத்தம் வல்லமையுள்ள தேவனுடைய சத்தம் அவர்களுக்காக அந்த அக்கினி சூளையை பிளந்து அவர்களுக்குள்ளே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. கட்டுகளோடு தூக்கி எறியப்பட்டவர்கள் உள்ளே சென்ற போது அவர்களுடைய கட்டுகள் அவர்களை விட்டு நீங்கி போனது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் இப்படிப்பட்ட பராக்கிரமமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். மனுஷீக அந்தஸ்துள்ளவர்களுடைய ஆமென் சத்தமே இவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குமானால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய சத்தத்தை பற்றி கேட்டோமே, இவரால் எதையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். இவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை பேசினால் போதும். அன்றைக்கு அந்த ஒரு மனுஷன், புதிய ஏற்பாட்டில் நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் இப்படியாக ஆண்டவரிடத்தில் சொன்னான், 100க்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை பேசினா போதும், வருஷங்களாய் நீங்கள் காத்து கிடக்கிற காரியங்கள் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் அவைகளை மாற்றி தருவார். இடம் விற்கப்பட முடியாமல் கஷ்டமாய் இருக்கிறவர்களுக்கு இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த வரவேண்டிய பணம் பல நாட்களாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடைக்கப்பட்டதை போல் இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணினார். எந்த மனுஷனும் இறங்கி வந்து ஆமென் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அனுப்பியே தீருவான், கொடுத்தே தீருவான். வேறு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. உங்களுக்காக எதையும் உருவாக்க, உங்களுக்காக எதையும் செய்ய அவருடைய சத்தம் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 1வது வசனம். எஸ், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அதாவது இங்கே தாவீது சொல்லுகிறத பாருங்க, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, நாட் டு அஸ், எங்களுக்கு அல்ல. ஆமென். உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். நீங்கள் எந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இனிமேல், ஆண்டவரே, இந்த காரியத்தை
செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவருடைய மகிமைக்காக ஒரு காரியத்தை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அதை பரலோகம் நிச்சயமாய் உங்களுக்கு மறுக்கவே மறுக்காது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு வேலை வாய்ப்பையோ அல்லது ஒரு வீடு கட்டுகிறதானாலும் சரி, இடம் வாங்குகிறதானாலும் சரி, தொழில் தொடங்குகிறதா இருந்தாலும் சரி, தொழிலிலே முன்னேற்றம் தேவையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எந்த காரியங்களானாலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றின காரியமாக இருந்தாலும், எதாயிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதை செய்யும், எங்களுக்கு அல்லப்பா, எங்களுடைய குடும்பத்தின் மேன்மைக்காக அல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இதை செய்தருளும். நீர் இதை செய்தால் எல்லாரிடத்திலும் இது கர்த்தர் செய்தது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு ஏதுவாக இது நடப்பிக்கப்பட்டது என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. ஜெபத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமாய். ஏனென்றால் நீங்கள் மகிமையை உங்களுக்கல்ல தேடுகிறது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன லாபம், அவருடைய குடும்பத்திற்கு என்ன லாபம் என்கிற நிலையில் தான் ஆண்டவரிடத்திலே நிறைய ஜெபங்களை முன்வைப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம், சத்தியத்தை அறிந்த நாம், நம்முடைய மகிமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் எல்லாரும் தேவனுடைய மகிமைக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்த விளக்கத்தை இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நீங்க தேவனிடத்தில் கேட்கும் போது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, எங்களுக்கு அல்ல சுவாமி, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இதை செய்தருளும் என்று நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனுக்கு மகிமையை செலுத்துவதினால் வருகிற ஆசீர்வாதங்கள். தேவனுக்கு நீங்க மகிமையை செலுத்தினா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 16வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரு முக்கியமான வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 16வது வசனம் வாசிக்கலாம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. பாருங்க, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை முன்வைக்கும் போது, ஜெபத்தில் கேட்கும் போது, ஆண்டவர் மேல நல்ல எண்ணம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதற்கு அது தாமதமாகும். ஆமென். நீங்கள் கர்த்தர் மேலே முழு சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதையுமே நீங்க கேட்க வேண்டும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இதை நிச்சயமாக எனக்கு தருவார், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், அவர் என்னுடையவர் என்கிற ஒரு நிறைந்த மனம் உங்களுக்கு தேவை. பாருங்க, கர்த்தரை தேடுகிற அனைவரும், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தருடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் என்ன? இரட்சிப்புனா ஜெயம்னு அர்த்தம். இரட்சிப்புனா எதிர்பார்த்த காரியங்கள் இருக்குல்ல, அதில் வர்ற வெற்றின்னு அர்த்தம். இரட்சிப்புனா ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்கள்னு அர்த்தம். இரட்சிப்புனா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு கொடுக்கிற பதில்னு அர்த்தம். ஸோ இரட்சிப்புக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு எப்பொழுதும் சொல்வார்களாக என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒருவேளை தாமதமா இருக்கிறது போல உங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னா, உடனடியாக நீங்க சொல்ல ஆரம்பிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நடந்து போகும்போது சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க சொல்ல 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 ஆமென், அவருடைய இரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற
நேரத்தை விட துரிதமாய் இந்த காரியங்கள் உங்களுக்கு செயல்படும். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த துவங்குகிறீர்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்தார்கள். எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை அவர்களுக்கு செய்தார். ஆனால் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கவில்லை. ஆண்டவர் தந்ததை அற்பமாய் எண்ணினார்கள். அதனாலே ஆண்டவர் அவர்களை ஆமென் அரோசிக்கிறவராகவே அவர் இருந்தார். அவர்களை வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னார். ஆமென். கலகக்காரர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் செய்த அந்த மகத்துவமான காரியங்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 10 வருஷத்திற்கு முன்பதாக 20 வருஷத்திற்கு முன்பதாக உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் சிறு பிராயத்திலே வளர்ந்த விதத்தை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அன்றாடம் நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்ததா இருக்கிறது. நீங்கள் குடியிருக்கிற வீடானாலும், பயன்படுத்துகிற வாகனங்கள் ஆனாலும், உங்களுடைய வீடுகளில் உள்ள ஒவ்வொரு பொருட்களானாலும் அது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவருக்கு அதற்காக நீங்கள் மகிமையை செலுத்துகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? ஆமென். எங்கே இருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் பாருங்கள். எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கும் போது, விசேஷமாய் நீங்கள் என்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய இரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாகும். நிச்சயமாக அவர் ஜெயம் கொடுக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, தேவனுக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் வருகிற அபாயங்கள். தேவனுக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் வருகிற அபாயங்கள். இந்த வார்த்தையை நன்றாக நீங்க கவனித்து பாருங்க. இது கண்டிப்புக்குரிய வார்த்தையா இருந்தா கூட இதற்குள்ளே அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 15-16 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 15-16 வசனங்கள். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். 16வது வசனத்திலே, அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாதனால ஆமென், நம்முடைய சூழ்நிலைகள் அந்தகாரம் நிறைந்ததாய் மாறக்கூடிய நிலைகள் வருகிறது. மாத்திரமல்ல, இருண்ட மலைகளிலே, ஒரு மலையில் யாராவது மலை ஏறும்போது யாராவது தவறிட்டாங்கன்னா, இடறிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு மலையில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. அதை அவர் அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை என்ன செய்யுங்க? செலுத்திருங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாதனால தான் இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் அல்ல. நீங்கள் அப்படி ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. சில பிரச்சனைக்கு நாமத்தான் என்ன செய்கிறோம்? காரணமாக அமைந்து விடுகிறோம். ஏன்?
ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையையும் கனத்தையும் நம்ம செலுத்தாதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம்? தள்ளப்படுகிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற உங்களுடைய செல்போனில் இருந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிற மிகப்பெரிய பொருட்கள், உங்களுடைய வீடுகளாகட்டும், மாட மாளிகைகளாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் ஸ்தலமாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமான பிஸ்னஸ் கொடுத்துருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? மகிமையை செலுத்துங்க. அந்த இடத்துல உங்களுடைய ஸ்தலத்தில் போயிருந்து, ஆண்டவரே இதற்குரிய எல்லா மகிமைக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் பாத்திரர் அப்படின்னு உங்கள் மனம் உருகி ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க. அந்த ஆசீர்வாதம் நிற்கவே நிற்காது. அது ஊறி 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 என்ன செய்யும்? பெருகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிதான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம வேதத்தில் அநேகர் தங்களுடைய நிலையை இழந்து போய் இருக்கிறாங்க. பாபிலோன் ராஜா ஒருத்தன் தானியேல் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதனால ஆண்டவர் அவனை பூமியில் இருக்கிற மாட்டின் புல்லை தின்கிறது போல அவனை மாற்றிட்டார் ஆண்டவர். ஏன்னா அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தல, தனக்கான பிரதாபத்தை, தனக்கான மகிமை அவன் தேடுகிறதா இருந்தான். நான் கட்டின மகா பாபிலோன், நான் செஞ்சது, நான் உருவாக்கினது என்று சொல்லி தன்னுடைய மனதிலே மேட்டிமையை அவன் பேசினதுனால ஆண்டவர் அவனை கீழே தள்ளினதை பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் நிறைய பேரை குறித்து சொல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு வசனமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை எப்பொழுதும் நமக்கு மகிமை செலுத்துகிறவளா நான் இருப்பேன். எப்பவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை தேடுகிற ஒரு நான் காணப்படுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பாருங்க, நாம் ஏன் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும்? ஏன் இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார்? மகிமையை செலுத்தலைன்னா ஏன் நம்மளை தண்டிக்கிறார், கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். நம்ம எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படும்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு நம்ம வந்ததனுடைய நோக்கமே என்னதான்? ஆண்டவர் மகிமைப்படும்படியாக, ஆண்டவர் உயர்த்தப்படும்படியாக. இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காக அவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. நம்மை விட தரம் வாய்ந்தவர்களெல்லாம் உண்டு. ஆனால் பூமியிலே ஆண்டவர் நம்மை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் இவங்க தான் என் துதி என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்ததனுடைய நோக்கமே எதுக்கு தான்? அவருடைய மகிமைக்காக. ஆமென். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:7 சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வசனத்தில் பாருங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. நம்மை ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று தான் என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். உங்களோட இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நல்லா சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமைக்காக ஆண்டவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். பூமியில் உயர்ந்த அந்தஸ்துகளில் நான் இருந்தாலும் தேவனுடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நன்மை நடந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வு வந்தாலும், நான் தேவனுடைய நன்மைக்காக, தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய பெருமைக்காக, அவருக்கு புகழ் உண்டாக்குவதற்காக, அவருக்கே மகிமை உண்டாவதற்காக ஆண்டவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 4:11 வாசிக்கலாம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் நீங்கள் என்ன செஞ்சாலும்,
என்ன செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. நீங்கள் என்ன செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்கிற தலைப்பில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். சொல்லலாமா? எல்லாவற்றிலும் உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமை செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையில் எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பாடல் ஆராதனை வேலைகளிலே எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரசங்க நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறவர்களாக வாழ வளர எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெரிய காரியங்களையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். யார் யாருடைய காதுகளிலெல்லாம் இந்த சத்தியம் சென்றடைந்ததோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த, எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யும். மாத்திரமல்ல, இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான வழி வாசல்களை நீர் திறந்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களும் அந்த நிகரில்லாத நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுகிறதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களுக்கு அற்புதம் நடைபெறுவதாக என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆண்டவரே உண்டாவதாக. உம்முடைய நன்மை அவர்கள் மேல் காணப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.